எல்லோருக்கும் வணக்கம். ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, 5 வருஷம் கழிச்சு சாரோட படம் வருது அப்படிங்கிறது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்றதுன்னா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பறந்து போக பற்றி ஏழுகடல் ஏழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். எப்படி பேசுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சார் அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது, எப்போ ஒர்க் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் வந்து ஒன்றா சேர்த்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சீரியஸ்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கிள் மன காமராஜா, அது 100 பேர் பார்த்து சொன்னீங்க படம். மைக்கிள் மன காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு இந்த படத்தெல்லாம் கேட்டுட்டே இருப்பார். படத்தை நானே நிறைய பேர் காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னையவே களவாணி வந்தப்போ இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு. களவாணி படத்துக்கு டேய் இப்படி படம் பண்ணிடுவாரா, கண்டிப்பாக ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமா. ஆடியன்ஸ் ஒரு லைஃப்பை ஒரு நெஜத்தை பார்த்து அந்த நெஜத்தை அக்செப்டபுளா நேர்மையா அந்த நெஜம் அவங்கள தப்பான விஷயமா யோசிச்சு வைக்காம அந்த நெஜம் அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்குற பிள்ளை நம்ம கொடுக்குற நமக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். வீட்டுக்கு ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்லுவாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்ன படம் வரப்போம் கூட்டி வந்துட்டாரு. நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கூட்டாங்க வேலை அப்படி கூட்டது. ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த படத்தோட காமெடி ஆதித்யாத்தில ஓடிட்டு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம். இந்த படத்தை தேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு டிவிடி வாங்கிட்டு வர காமெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ வாங்கிட்டு பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை இத்தனை நாள் பார்த்தாலே தெரியாது. வடிவில் சார் நினைச்சு படம் அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார். அப்போ அவர் அந்த பேசுறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸா. என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய டீம் அதிகமா வெளியே இருக்கிறது அவர் தான். என்னை பத்தி பேசிட்டே இருப்பாரு, என்னை பத்தி கேட்டுட்டே இருப்பாரு. அது எல்லாமே பயங்கரமா தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்டா இருப்பேன். தங்கமீன் ஷூட்டிங் அப்போ எங்க அப்பாவுக்கு பாம்பு குடிச்சிருச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு நடந்துச்சு. இப்போ நான் பயங்கரமா அவர்கிட்ட அழுது வீட்டுக்கு ஆஃபீஸ் ஊருக்கு போன் சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பேட்டி கேட்டு போடுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்போ நான் அழுதுட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவ பக்கத்துல இருந்தே பாஸ்போர்ட் போது தேவையில்லடா. எனக்கு அப்போ இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர இது இப்பெல்லாம் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு அவ அதை தெரியாம பக்கத்துல இருந்து காது பக்கத்துன்னு சொன்னாரு. போயிருக்கா பாஸ்போர்ட் டிக்கெட் போட்ட போயிட்டு வரேன்னு சொன்னாரு. 2 பேருமே நிறைய நாள் அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நாங்க மாறணும்னு யோசிச்சு பார்த்தா நீங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லணும். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தோட நான் பண்ற சேட்டைகள் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பத்தியே பேசி ஒரு வாழ்க்கையை நான் வாழறடா, இந்த வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பி சினிமாவை தாண்டி இந்த மொத்த இஷ்யூஸா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு. அப்பதான் முதலியா 2 பேரும் அவர் மனசு எடுத்து அரசியல் பேச ஆரம்பிச்சு.